ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐசிசி 2026 T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது. இதில் மொத்தமாக 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இன்னைக்கு இதை பற்றி நமக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வருஷத்துக்கான T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. இதுல மொத்தமா 20 அணிகள் பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. இந்த 20 அணிகளை பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அண்டு குரூப் டின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்காங்க. குரூப் ஏல இந்தியா, நமீபியா, பாகிஸ்தான், நெதர்லாந்து அண்ட் யுஎஸ்ஏ இந்த டீம்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் நடக்க போகுது. இந்த வருஷத்துக்கான T20 வேர்ல்டு கப்போட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் நெதர்லாந்து விளாடுறாங்க. ஸ்ரீலங்கால கொலம்போல நடக்குது இந்த மேட்ச். காலையில் 11 AM பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஸ்காட்லாந்துக்கும். இது ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் தான் நடக்குது. இந்த மேட்சோட டைமிங் பார்த்தீங்கன்னா 3 PM பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா யூஎஸோட விளையாடுறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா மும்பை வான்கடையில் தான் நடக்குது. இந்த மேட்ச் 7 PM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவோட பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ஓப்பன் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. சஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம்லாம் இல்லாதனால இப்போ திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஒரே ஒரு இன்ஜுரி அப்டேட் என்னன்னா ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு. ஹர்ஷித் ராணா வேர்ல்டு கப்ல வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 மேட்ச்ல எந்த டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.